இன்னைக்கு நிறைய பேர் ஆசையா பின்தொடர்றோம். எப்படி பின்தொடர்கிறோம்னா, முறுமுறுப்போடு, கோபத்தோடு, நான் நல்லா இருந்தேன், உலகத்துல சம்பாதிச்சேன், இந்த ஆண்டவர் என்னைய வந்து தெரிந்தெடுத்து கொண்டாந்து இருந்ததெல்லாம் போயிருச்சு. முன்னாடி பொய் சொல்லி நிறைய சம்பாதிச்சேன், இப்போ கிறிஸ்தவன் ஆயிட்டு பொய் சொல்லாதன்றாங்க, சம்பாதிக்க முடியல. உலகத்துல போனா அவனோட காம்ப்ரமைஸ் ஆகலைன்னா என்னால முன்னேற முடியாது, என் தலைக்கு மேல ஏறிட்டு போறான். எத்தனை முறுமுறுப்புகள். இன்னைக்கு உலகத்துல நம்ம நிறைய விஷயத்துல ஆண்டவரை பின்தொடர்ந்து போறோம். பட் கோபத்தோடு, சில நேரத்துல கசப்போடு, நான் மட்டும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வரல, ஒரு நிமிஷத்துல என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? அவங்களெல்லாம் பவுலுக்கு வந்திருக்குமா வந்திருக்காதா? இவங்களெல்லாம் ஆட்டி படைச்சேன், இன்னைக்கு இவங்க வந்து எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பவுலுக்கு தோணி இருக்கும். ஆனால் அவர் சொல்றாரு, எதை இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரே ஒரு காரியத்துக்காக தான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், அதை நான் ஆசையாய் பின்தொடர்ந்து போய் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன்.